தங்கச்சி அழைச்சு வர இன்னும் வரலையடா. எங்க தங்கச்சி எங்க அப்படியா? இங்க வட்டாங்க பாருங்க. அதோ காரி எதுமா மாமா உங்களுக்கு புது பொண்ணு கல்யாணம் பண்ண போற என்ன ஜாலியா இருக்கணும் நினைப்போட இருக்காமே. யாருக்கு ரெண்டாவது கல்யாணம்? என் மாமனுக்கு. இவரா மாமா? எனக்கு மாமா இவருக்கு ரெண்டாவது கல்யாணம். அடிப்ப மானங்கிட்ட பையா எங்க உக்கார தூக்கிடுவாரு. தாலி கட்டி தங்கச்சி உங்களுக்கு திருமணம் முடிச்சு பிறகு மறந்துடாதீங்க. கண்டிப்பாக மறைக்க மாட்டேன். வானத்தை விட்டு நீளமான பிரிந்தாரும் கடலை விட்டு அலைந்திருந்தாரும் அந்த மதி விட்டு ஒளிந்திருந்தாரும் மட்டும் என் உயிர் உள்ளவர்கள் மட்டும் சத்தியமாகி இந்த ஒரே ஒரு வார்த்தை இருக்க போதுங்க. அக்கா நான் ஒரு வார்த்தையை நான் வாழ்ந்துருவேன் ராஜா. அந்த அவர் இஷ்டப்பட்ட பொண்ணு தரடா. என் தங்கச்சி என்ன அழகு. அவர் பேட்டி காட்சி இல்லைங்க. அவளுக்கு ஒரு 30 வருஷம் கல்யாணம் ஆகல. அப்படியா? எங்கெல்லாம் கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னாங்களோ இல்லையோ மாப்பிள்ளை பக்கத்துல போய் ஒண்ணாந்துட்டு வந்துருவான். கல்யாணம் மாப்பிள்ளைக்கு சத்தியமா சொல்றேங்க என் தங்கச்சி வந்திருக்கா பாருங்க. அக்கா என் தங்கையை முதலாக இந்த குடும்பத்தில் அடியெடுத்து வைக்க போகிறார். மாமனை பாக்குற நீ மாமனை பேசுற நீ மாமன் ஞாபகமாவே இருக்கா தெரியுமா? அக்கா அந்த சென்றத மறந்தாய் சம்மதிக்க வைக்கிறதுக்கு பட்ட பாடு இருக்கே கொஞ்சம் மனஜுமா. ஏன் என்ன நடக்குதுங்க? தப்பா எடுத்துக்காதமா. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு 2 வீலர் வாங்குறோம். அந்த வண்டி நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டர்ல விட்டு சர்வீஸ் பார்க்கலாம். என்ன செகண்ட் ஹேண்ட் வண்டியா? செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் போய் எடுக்கணும். இல்லம்மா வண்டி சர்வீஸ் பண்றது செகண்ட் ஹேண்ட் கிடையாதுடா மூணேரியா. என் மாமனுக்கு சும்மா செகண்ட் ஹேண்ட்ல வண்டி வாங்குறேன்னு வச்சுக்க. அந்த வண்டியில காத்துக்குதா இல்லையா, பிரேக் கொஞ்சம் பிடிக்குதா, இன்ஜின்ல ஆயில் இருக்குதான்னு சொல்லிட்டு சர்வீஸ் பண்ணல. அந்த மாதிரி இப்ப அம்மா ஒன்னா சர்வீஸ் பண்ணிக்கிறேன். சர்வீஸ் பண்றேன். சர்வீஸ் எல்லா சர்வீஸ் முடிஞ்சு போச்சு. அந்த ஆயில் சர்வீஸ் தான் பண்ணல. ஆயில் சர்வீஸ் ஆயில் கொடுத்து அது கூட முடிச்சேன். ஆயிலுக்கு தான் இல்லையா? வண்டியில சர்வீஸ் பண்ணியா? அது நல்லா அடிக்குதா? அது நல்லா ரிப்பேர் ஆகி போய்க்கிட்டாங்கல்ல. சத்தியமா சொல்லுங்க என் தங்கச்ச பத்திரமா பாத்துக்கீங்க. வாங்க நீ மாமா வந்துட்டாரா? மாமா நீ பாக்கல? இன்னும் பார்க்கவே பார்க்கலையே. அதுக்குதான் நான் அப்பவே சொன்ன வீடியோ கால் பண்ணுங்க, வீடியோ கால்ல காமிங்க அப்படின்னு. சரிக்கிறார் பாரு மாமன். அவர் தான் மாமா. எங்க மூஞ்ச காட்டுங்க. எப்படி இருக்கு மாமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? போய் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன். அத்தா என்னங்க
அவ குழந்தை மாதிரி தாய் இல்லாம வளர்ந்து வந்து நீங்க தாங்க அவளை பத்திரமா எங்க பாத்துக்கோங்க. மாமாவை பாக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. இல்ல ரொம்ப வெக்கமா இருக்கு. அப்ப பார்த்தது கண்ணாடி போட்டு பாரு, ஒரு சோட்டா விமர் தம்ம துண்டு பாரு. என்னடா சொல்றேன்? இது பாரு, அவர் தான் மாமா. யாரு தெரியுதம்மா? மாமா? ஏண்டா? உங்களுக்கு தெரியுதே இருக்கு. ஏண்டா பாரு இல்லையா அவளுக்கு? நம்ம மாமா கிட்ட பேசண்டி. எனக்கு வெக்கமா இருக்குது. என்ன? அவர் எதுனா பண்ணிப்பாரு. ஏம்மா, அவர் பீஸ் போட பால் பாட்டுக்கிறாரு. அவர் ஒண்ணு பண்ண மாட்டாரு. நீங்க தான் எதுவா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஏய் என்ன பண்ணுவாரு? ஐயா தங்கா, இந்த மாமனோட மனசு மல்லிகை போல பொன்னானது. இந்த வண்ணமயிலால அயலியலை போல ஒளியோடுது. ஒரு காலத்து ஓடி வருது. ஒன்று அழைத்து தேடி வருது. கொல்ல மாட்டேன் அவனோட சத்தியமா என் மேல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் மாமாக்கு. அப்படியே என்ன பார்த்து போய் கபுக்குன்னு உட்காந்துட்டாரு. வந்து கட்டி பிடிப்பாரு, அன்பா ஒரு ஆசையா ஒரு வார்த்தை பேசுவாருன்னு பார்த்தா மாமாக்கு எதுவுமே தோணலையா? அவர் துப்பாக்கியில புல்லட் இல்லையா? டேய், சேர்ல உட்கார்ந்து சொல்லு. சரியா? நம்ம மாமனை பார்த்து ஏதாவது சொன்னா தம்பி மட்டும் அனுப்பிடி. விட்டு கொடுத்தானே நான் சொல்றதுக்கு. கொடியிலே மல்லிகைப்பூ மனதிலே மாமா இருக்கவா கொடுக்கவா கொடுக்கிறேன் நானே. அடிக்க சொல்லி தூங்குகிறே. பரவலிக்கா ஐயப்பா, ஐயோ ஐயோ நான் பண்றத பாரு. எங்கடா கூட்டு போற? போனி தான் விட்டு அவங்க மட்டும் பாண்டுக்கிறாங்க. டேய் டேய் எங்கடா தள்ளி போற? டேய் டேய் எங்கடா தள்ளி போற அம்மாவா? ஒண்ணுல டேய் வாடா டேய். முன்னாள் தலைவர் உட்கார்ந்து இருக்காரு இல்ல, போற எதனா கிடைக்கும்னு போறா. பாட்டி 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 அம்மா தலைவர் எதுவும் தர மாட்டாரு வாமா மா. நடுவு சொல்லிட்டு போட்டு நான் போறேன். தலைவர் எதுவும் தர மாட்டாரு வாமா. நடுவு சொல்லிட்டு போட்டு நான் போறேன். டேய் தலைவர் கிட்ட எதுவும் இல்ல வாடா. அவர்கிட்ட மால் மாதிரி தாத்தா ஏன் தாத்தா மாமா அவரை கூட நீயே ஆடுதணுமோ நீயே பாடுதணுமோ ஏன் தெரியுமாதானா? என்ன நடக்குது? இப்படியெல்லாம் நீ செய்து கூட சத்தியமா போகாது. அச்சே, அவங்க அதெல்லாம் செஞ்சு பிறகல, நீ அதுக்கு மேல எடுத்து செய்ய. வேற மாதிரி எல்லாம் தெரியுமா? 2 பேரும் ஊர் மேல போறீங்க. கலெக்ஷன் நல்லா அழிச்சா அழிச்சுப்பா வேணுமா? நான் உள்ள போயிட்டு திருமணத்துக்கு உண்டான செய்தி அத்தையுமே அப்பாவுக்கு சொல்லி திருமணத்துக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் அருமையா கேட்டு முடிக்கண்டி. எங்க மாமனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே நான் என்னதான் நினைச்சுக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப ஓடி போய் கட்டி வெளிப்பாடு சொல்லியா? நாம ஊர் மக்களுக்கு எல்லாம் போயிட்டு நீ பத்தங்க வள்ளுச்சாராமா பொன்னேகையே